இந்த உலகத்துல மரணமே இல்லாத ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்? இரும்பு அவரை வெட்டாது, நெருப்பு அவரை சுடாது, எந்த ஒரு விஷமும் அவர் ரத்தத்துல ஏறாது. அப்படிப்பட்ட ஒரு அழியாத வரம் வாங்கின ஒரு கடவுளுக்கு ஒரு சின்ன செடி யமனா மாறின கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கிற கடவுள் தான் பால்டர். அவர் அஸ்காட் நகரத்தோட செல்ல பிள்ளை. அவருக்கு ஒரு நாள் ஒரு பயங்கரமான கனவு வருது. தான் கொல்லப்படுற மாதிரியும் உலகம் இருட்டுல மூழ்கிற மாதிரியும் அந்த கனவு இருக்கு. இதை கேட்ட அவங்க அம்மா தன் மகனை பாதுகாக்க ஒரு விசித்திரமான முடிவு எடுக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுக்கள் கிட்டையும் போய் மிரட்டுறாங்க. என் பையனை நீங்க யாரும் காயப்படுத்த கூடாதுன்னு சத்தியம் வாங்குறாங்க. நாங்க காயப்படுத்த மாட்டோம்னு ஈட்டி, கத்தி, கோடாரி எல்லாம் சத்தியம் செய்யுது. நாங்க அவரை சுட மாட்டோம்னு நெருப்பு சொல்லுது. நாங்க அவரை தாக்க மாட்டோம்னு நோய்களும் விஷமும் சொல்லுது. எந்த ஒரு விஷமும் அவர் ரத்தத்துல ஏறாது. அப்படிப்பட்ட அழியாத மரம் வாங்கின ஒரு கடவுளுக்கு ஒரு சின்ன செடி யமனா மாறின கதை தான் இது. தேவர்கள் 12 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறாங்க. அவங்க ஒளியின் கடவுளை நடுவுல நிக்க வச்சு அவர் மேல பாறை, ஈட்டி எல்லாத்தையும் எரிஞ்சு வேடிக்கை பாக்குறாங்க. அதெல்லாம் அவர் மேல பட்டு பஞ்சு மாதிரி கீழே விழுது. ஒளியின் கடவுள் ஒரு ஹீரோ மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. இந்த சந்தோஷத்தை பார்த்த தந்திர கடவுளுக்கு வயிறு எரியுது. ஒரு ரகசிய வேடத்துல போய் ஒளியின் கடவுளோட அம்மா கிட்ட இருந்து அந்த சின்ன செடியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த செடியை எடுத்து ஒரு கூர்மையான அம்பா செதுக்குறாரு. விளையாட்டு நடக்கிற இடத்துக்கு தந்திர கடவுள் வர்றார். அங்க ஒளியின் கடவுளோட தம்பி ஓரமா நின்னுட்டு இருக்கிறாரு. பாவம், அவருக்கு கண் தெரியாது. தந்திர கடவுள் அவர்கிட்ட போய், தம்பி, எல்லாரும் விளையாடுறாங்க, நீயும் இந்த அம்பை எரி. அண்ணன் மேல பட்டதோ இதுவும் கீழே விழுந்துடும், நீயும் சந்தோஷமா இருக்கலான்னு சொல்லி அந்த விஷ அம்பை அவன் கையில கொடுக்கறாரு. அவரோட தம்பி அந்த அம்பை எரிய அது மத்த பொருள் மாதிரி கீழே விழல. ஒளியின் கடவுளோட இதயத்தை அப்படியே துளைக்குது. அஸ்காட் நகரமே அதிருது. மரணமே இல்லாத கடவுள்கள் மத்தியில முதல் முறையா ஒரு சாவு விழுது. இந்த கதை தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தையே ஆட்டி படைக்குது. 12 பேர் மட்டும் கலந்துக்கிட்ட ஒரு விருந்து சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும்போது 13வது நபரா தந்திர கடவுள் உள்ள நுழைஞ்சாரு. அதனாலதான் 13 அன்லக்கின்னு சொல்றாங்க. உலகத்துல இப்ப வரைக்குமே 13 ஒரு அன்லக்கியான நம்பர்ஸ்ன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த நிகழ்வு தான். அலட்சியம் ஒரு பேரழிவையே உண்டாக்கும்னு இந்த கதை சொல்லுது. ஆனா இதோட முடியல. ஒளியின் கடவுள் இறந்ததுக்கு அப்புறம் தந்திர கடவுளுக்கு கிடைச்ச தண்டனை இருக்கே, அது நரகத்தை விட கொடூரமானது. அந்த தண்டனைய அடுத்த பாட்டுல சொல்றேன். அது வரைக்கும் இது போன்ற விசித்திரமான கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்.